வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் 2/5/2025க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1/5/2025க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குன்பா. கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து மெயின் சேனலோட லிங்க். உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 300 ரூபா கட்டுற மாதிரி இருக்குன்பா. 300 ரூபா கட்டினீங்க அப்படின்னா 1 மணி, 6 மணி, 8 மணி கேரளா அந்த 4 ஷோவுக்கும் சேர்த்து உங்களுக்கு கெஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கன்பா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மூலமாக ஒரு ஆன்லைன் ஆப்பும் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்குது, ரேட்டும் கம்மியாக இருக்குது. நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கணும்பா. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 466. இந்த 466க்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4ஆம் நம்பர் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 6ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல, அதனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. 4ஆம் நம்பர் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் மெயினாக நம்ம வந்து 2ல் ஒரு நம்பர் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு டபுள்ஸில் எதிர்பார்த்த மாதிரி ஒரு 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா டபுள்ஸில் உள்ளே வந்திருக்குன்பா. 1 மணிக்கு பார்த்திங்கன்னா டபுள்ஸில் நம்மளுக்கு எதிர்பார்த்த ஒரு செட்டு வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குன்பா. 1 மணிக்கு சூப்பரான ஒரு அற்புதமான வெற்றி, ஆல் போர்டும் நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணி 698. இந்த 698க்கு பார்த்திங்கன்னா 6, 8 2 நம்பரும் கிடச்சிருக்கு. போர்டு வீசா சேஞ்ச் ஆகி வந்திருக்குது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பாக்ஸில் பார்த்திங்கன்னா 698 அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா 2, 8, 6 அப்படின்ற ஒரு பாக்ஸ் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. இதில் வந்து 8, 6 ஏசி வந்து கனெக்ட் ஆகுது. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. நம்ம பாக்ஸில் 2 நம்பர் கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததில் நம்மளுக்கு இதே அந்த பாக்ஸ் வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் மெயினாக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இன்றைக்கி 1 மணிக்கும் 8 மணி 6 மணிக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு, ஆல் போர்டு மெயினாக பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 652. இந்த 652க்கு பார்த்திங்கன்னா 652 இதில் பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்குன்பா. ரொம்பவே சூப்பரான வெற்றி கிடச்சிருக்கு. என்ன ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2ஆம் நம்பரை தூக்கி சி போர்ட்லையும், சி போர்டில் இருக்க 6ஆம் நம்பரை தூக்கி ஏ போர்ட்லையும் கொடுத்துருந்தோம் அப்படின்னா சூப்பராக ஒரு போர்டு மாறாத வெற்றி ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும். 5-6 கொடுத்துருக்கோம், 2-5 கொடுத்துருக்கோம், 2-6 கொடுத்துருக்கோம். ஒரு 3 செட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம், சூப்பராக கிடச்சிருக்கு. ஆனால் என்னென்னா 2-5 நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. 2-5 பார்த்திங்கன்னா இல்லை 6-5-2 இது பாஸ் ஆகலை. 6-5-2க்கு பார்த்திங்கன்னா 5-2 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கணும். அதே மாதிரி 5-6ன்னு கொடுத்துருக்கணும். 2-6ன்றதை வந்து 6-2ன்னு கொடுத்துருக்கணும். ஜஸ்ட்டில் நம்மளுக்கு 3 செட்டுமே வந்து மிஸ் ஆகிருக்கு. 3 செட்டு கிடச்சிருக்கு, 3 செட்டுமே மிஸ் ஆகிருக்கு, ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்க பாக்ஸை இன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம்பா. அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுத்துருக்க இன்றைக்கி ஸ்ட்ராங்கான ஒரு பாக்ஸ் 2, 5, 6 அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ரொம்பவே சூப்பராக இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாக்ஸு இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கணும்பா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி எப்படியும் வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபுல் பாக்ஸ் இனியும் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். இப்போது வந்து ஒரு கொஞ்சம் டிலே ஆகுது. ஏன்னா நம்ம வந்து நிறைய நாள் வீடியோ போடாமல் இருந்து இப்போ இடையில வீடியோ போட ஆரம்பிச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு வெற்றி கிடச்சிட்டு தான் வருது. நம்ம இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு ஷோவுக்காச்சும் நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கொடுத்துட்ருந்தோம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்க பாக்ஸும் சரி, ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க பாக்ஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக 2 பாக்ஸில் இந்த 2 பாக்ஸையும் ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் ஒரு பாக்ஸ் உங்களுக்கு ஃபுல் பாக்ஸ் வெற்றியாக கிடச்சிருக்கும். சூப்பரான வெற்றின்பா, ஒரு அற்புதமான வெற்றி. யாராச்சும் 2, 5, 6 ட்ரை பண்ணி வெற்றி எடுத்திருந்தீங்கன்னா என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்பா. 2, 5, 6 அப்படின்ற ரிசல்ட்டுக்கு சூப்பரான வெற்றி கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2, 6 அப்படின்றது கனெக்ட் ஆகுது. இதில் வந்து 2, 5 கனெக்ட் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா 5, 6 கனெக்ட் ஆகுது. 3 பாக்ஸ் அது இல்லாமல் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா மெயினாக ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. மெயினாக ஆல் போர்டும் இன்றைக்கி நம்மளுக்கு 8 மணிக்கு ரொம்ப அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு. இதில் 8, 6 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5, 6 பார்த்திங்கன்னா ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு.
2-6 பார்த்தீங்கன்னா ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இதில் 5-2 பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. நம்மளுக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 8 மணிக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குப்பா. போர்டு விசாம் வெற்றி கிடச்சிருக்கு, பாக்ஸில் ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கு, அதுவும் ஸ்ட்ராங்காக கொடுத்தது. ஆல் போர்டும் நம்மளுக்கு வெற்றி கொடுத்துருக்குன்பா. இந்த ஆல் போர்டு மட்டும் இல்லை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 ஆல் போர்டுமே வெற்றி கொடுத்துருக்கு. ரொம்பவே சூப்பராக 1 மணிக்கு வெற்றி கிடச்சிருக்கு, 6 மணிக்கு வெற்றி கிடச்சிருக்கு, 8 மணிக்கு வெற்றி கிடச்சிருக்கு. டபுள்ஸ்லேயும் எதிர்பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்குணும்பா. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், 2-5-2025க்கான டிஎல் லாட்டரிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கான கேசிங் நம்பர். ஏ போட பொறுத்த வரைக்கும் 7-6, பி போட பொறுத்த வரைக்கும் 8-9, சி போட பொறுத்த வரைக்கும் 2-4. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 7-2, 7-4, 8-4, 6-2, 6-4, 9-2. எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 7-2, 7-4. உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 7-8-2, 7-8-4, 7-9-2, 7-9-4, 6-8-2, 6-9-4. எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 7-8-2, 6-9-2. உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுனால் ட்ரை பண்ணி பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நம்பராச்சும் கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7-6, 7-6லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல் போர்டை ட்ரை பண்ணி பாருங்கள். 7ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 7ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 6ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் 2-5, பி போட பொறுத்த வரைக்கும் 8-0, சி போட பொறுத்த வரைக்கும் 9-6. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 2-8, 2-9, 2-6, 0-9, 0-6, 2-0. எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 2-8, 2-0. உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2-8-9, 2-8-6, 2-0-9, 2-0-6, 5-8-9, 5-0-6. எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 2-8-6, 2-0-6. உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நம்பராச்சும் கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2-0லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தால் 2ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 0 ஸ்ட்ராங்காக இருந்தால் 0 ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் 2-4, பி போட பொறுத்த வரைக்கும் 7-6, சி போட பொறுத்த வரைக்கும் 5-3. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. அதில் பாருங்கள் 2-7, 2-5, 2-3, 4-5, 4-7, 4-6. எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 2-5, 4-5. உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுனா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2-7-5, 2-7-3, 2-6-5, 2-6-3, 4-7-5, 4-6-3. எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 2-7-5, 4-6-5. உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நம்பராச்சும் கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2-4லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தால் 2ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 4ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தால் 4ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கணும்பா. நம்ம கெஸிங் எல்லாமே மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். நாளைக்கு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 7-7, 6-6, 2-2, 4-4 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஷோவில் ஸ்ட்ராங்காக பட்டால் நம்ம கொடுத்துருக்க 4 செட்லேருந்து ஏதாச்சும் ஒரு செட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி, ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா. நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.